உறவுகளே, இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி சுண்டக்காய் காரக்குழம்புங்க. உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வர அடுத்த ரெசிபிங்க இது. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு இந்த சுண்டக்காயில் இருக்கக்கூடிய இந்த காம்பை நம்ம எடுத்துடணுங்க. இந்த மாதிரி காம்பு எல்லா சுண்டக்காய் மொத்தத்துக்குமே இந்த காம்பை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. நல்லா கழுவி எடுத்த இந்த சுண்டைக்காயை நீங்கள் கல் வச்சு தட்டை கூட தட்டிக்கலாம். நான் அம்மியில் வச்சு மொத்தமாக ஒரு 4-5 சேர்த்து போட்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த விதைகளை எல்லாத்தையும் கழுவி நம்ம எடுத்துடணுங்க. இது நல்லா இப்படி தட்டிக்கலாம். சுண்டைக்காய் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். தட்டி வச்ச சுண்டைக்காயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த சுண்டைக்காய்க்குள்ளே இருக்க விதையெல்லாம் தண்ணியில் வந்துருங்க. பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சுண்டைக்காங்க இது ஒரு கப் எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 2 பல்லு பூண்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய், கருவேப்பிலை. தேங்காய் ஒரு 3 சில் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்கணுங்க. இதில் மொத்தப்பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு காரம் கொஞ்சம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். மொத்தப்பொடி இல்லாதவங்க மிளகாய் பொடி கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன், கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். பெருங்காயம் எடுத்துக்கணுங்க. இது கூட புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. குக்கர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் சூடான உடனே இந்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதை போட்டுடணுங்க. இது பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு இதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குதுங்க. இது கூட இந்த கழுவி வச்ச இந்த சுண்டைக்காவை சேர்த்துடணும். சுண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வதங்கிக்கிட்டு இருக்க சுண்டைக்காயோட இந்த மொத்தப்பொடி, தனியா பொடி, உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு கிளறி விடணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இது வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின உடனே இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கணுங்க. புளிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய், கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணுங்க. கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுடுங்க.
கொஞ்சமாக கொதி வந்த உடனே இது ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துடுவோம். குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த நல்ல குழம்ப கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் இந்த தண்ணி வத்தணும். இப்படி இருக்கும். தேங்காய் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 3 சில்லு அரைச்சி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அரை மூடி தேங்காய் போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் கூட கட்டியாக வரும். நமக்கு இது போதும்னு கம்மியாக போட்டுருக்குதுங்க. இவ்வளோதாங்க. குழம்பு கொதிச்சு வத்தணும். வத்தட்டும். சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. செய்கிறதும் ஈஸி தாங்க. இது குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸி. நீங்கள் தனியாக கூட கொதிக்க விட்டு அப்படியே கூட வேக வச்சு எடுக்கலாம். சுண்டக்காய் வேகிற வரைக்கும் குழம்பு கொதிக்க விட்டு எடுக்கலாம். ஆனால் குக்கரில் செஞ்சிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சு போகுங்க. வேலையும் ஈஸி, குழம்பும் சூப்பராக கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக். தேங்க்யூங்க.